ஒரு ஊரில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோவிலில் வந்துட்டு ஒரு திருவிழா பண்ணலான்ட்டு பிளான் போடுறாங்க. அந்த திருவிழா பண்ணுறதுக்கு பிளான் போடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருவிழாவுக்கு வந்து ஒரு 10,00,000 பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூரில் இருந்துலாம் இந்த ஊருக்கு வருவாங்க திருவிழாக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து கவர்மெண்ட்டு கிட்ட போயிட்டு பாதுகாப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகணும். ஸோ கவர்மெண்ட்டு கிட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரி நாங்கள் திருவிழா பண்ண போகிறோம், எங்களுக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வருதுன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நீங்கள் எங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, ரோட் ஃபெசிலிட்டி, ஆம்புலன்ஸு, ஃபயர் சர்வீஸு, போலீஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜ்மெண்ட் வந்து கேட்டிருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த மேனேஜ்மெண்ட் ஒத்துக்குச்சு, கவர்மெண்ட் வந்து ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, இந்த கமிட்டி என்ன பண்ணியிருக்கணும்னா, ஓகே அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இதை பண்ணலாம், இல்லைனா நம்ம இதை பண்ணக்கூடாதுன்ற முடிவு அந்த கமிட்டி எடுத்துருக்கணும். இல்லை எங்களுக்கு கொஞ்சமான பாதுகாப்பு கொடுத்தா போதும், இந்த அளவுக்கு தான் இருக்குது, சரியாக இல்லை அப்படின்னா அந்த கமிட்டி வந்து இந்த திருவிழாவை பெரிய அளவில் பண்ணக்கூடாது, சின்ன அளவில் பண்ணியிருக்கணும். அதுக்கு மீறி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள், இந்த பக்தர்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஊர்லேருந்து வருவாங்க. பட் அந்த பக்தர்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும். என்னன்னா, இந்த கூட்டத்துக்கு 10,00,000 பேர் வராங்க. இங்கே நான் குழந்தைய கூட்டிகிட்டு போகலாமா, இங்கே வீக்கானவங்க போகலாமா, இல்லை என்னோட பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க ரொம்ப வயசானவங்களெல்லாம் இங்கே நான் கூட்டிகிட்டு போகலாமா, சேஃபாக அவங்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சுய அறிவு இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருது, இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உள்ளே மாட்டி நசுங்கி ஒரு பெரிய கேவஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? இப்போ தப்பு யார் மேலே? ஈவெண்ட்டை நடக்க போது இவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லியும் சரியாக பாதுகாப்பு கொடுக்காத கவர்மெண்ட் மேலேயா? இவ்வளோ பாதுகாப்பு தான் இருக்குது, இதில் ஈவெண்ட் பண்ணால் பெரிய பிரச்சனை வரும் தெரிஞ்சும் நடத்தின ஈவெண்ட்டுக்காரங்க மேலேயா? இல்லை இவ்வளோ கூட்டம் ஆல்ரெடி இருக்குது, நம்ம போனால் நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் வந்துடும், அதை தெரிஞ்சும் சின்ன பசங்களை பெரிய ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து இறக்க வச்ச பப்ளிக் மேலேயா? கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணுறதுனால எல்லாமே கரெக்ட் ஆகிடாது. தப்பு 4 பேர் மேலேயுமே இருக்குது, ஈவன் கடவுள் மேலேயும் இருக்குது.